ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாத் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே 6ஆம் திருநாளாக அமைகிறது கண்டபேரண்டபக்ஷி வாகனம். கண்டபேரண்டபக்ஷி வாகனத்திலே மூவுலகையும் ஈரடியால் அளந்த பரமாத்மா சர்வேஸ்வரன், சர்வ ஜெகத்காரணன், பரவாசுதேவன், ஸ்ரீராஜகோபாலன் மகாராஜாதி ராஜனாக எழுந்தருளி சேவை சாதிக்கும் மெய்யழகை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. உலகு படைத்து உண்ட எந்தை அரை கடல் சுடற்பூன் தாமரை சூடுதற்கு அவாவு ஆர் உயர் உயிர்கி உக்க நேரிய கரதல் அன்பில் இன்பு ஈன்றதேல் அமுத வெள்ளத்தா நாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைக திருவொடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினொடு நல்வீடு பெறினும் கொள்வது என்னுமோ தெள்ளியார் குறிப்பே என்று நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே திருவாசிரியத்திலே பணிகிறார். உலகங்களை படைத்து பிரளயத்திலே அவற்றை உண்டு காத்த எம் தந்தையின் திருவடித் தாமரைகளை தனது தலையில் சூட ஞானிகள் ஆசைப்படுகிறார்கள் என்றும் அவர்களே பகவானை பக்தி பெருக்கால் தியானித்து தேன் போன்ற அமுத வெள்ளத்தில் மூழ்கி இன்பம் அடைவதை விட்டுவிட்டு வேறு எதையும் நினையாமல் பகவான் ஒருவனையே பரன், அவன் திருவடியே சரண் என்று சொல்லி பக்தியிலே திளைத்து வீடு பேற்றை அடைவர் என்று குறிப்பிடுகிறார். 6ஆம் திருநாள் வாகனம் கண்டபேரண்ட பட்சி வேறு எந்த திவ்ய க்ஷேத்திரங்களிலோ அபிமான க்ஷேத்திரங்களிலோ பாரத தேசத்தில் வாகன வடிவில் காண இயலாத ஒன்று. மற்ற பறவைகளை விட இந்த கண்டபேரண்ட பக்ஷி மிகவும் வடிவத்திலே பெரியது. இந்த பறவை இருதலை ஓருடம்பு கொண்டது. இந்த கண்டபேரண்ட பக்ஷி பறவை ஆகாயத்திலே பறந்து வந்தால் ஆகாயமே தெரியாத அளவுக்கு தன் சிறகுகளை விரிக்கும் வல்லமை உடையது என்று பழங்கால நூல்கள் பேசுகின்றன. கண்டபேரண்டம் என்ற பொருள் 2ஐ குறிக்கிறது. கண்டபேர் அரண்ட பக்ஷி, கண்டபேரண்ட பக்ஷி, அதாவது இந்த பறவையை கண்டவர்கள் அரண்டு போகும் அளவுக்கு வடிவத்தில் பெரியது என்று ஒரு பொருளாகவும், கண்டம் 2 பக்ஷி, அதாவது 2 கழுத்துக்களை உடைய ஒரே பறவை என்றும் இரு பொருளை அமைத்துச் சொல்கிறார்கள் பெரியோர்கள். விலங்குகளிலே யானை பெரும் பலம் உடையது, அதைவிட சிங்கம் பலம் பொருந்தியது, யாழி அதை காட்டிலும் பலம் கொண்டது. இவற்றை எல்லாம் விட இந்த கண்டபேரண்ட பறவை அதிபெரும் பலத்தை உடையது. இந்த பறவை நடந்து வந்தால் ஒரு மலை கால் முளைத்து நடந்தால் எப்படி வருமோ அப்படி ஒரு தோற்றத்தை வழங்கக்கூடியது. அதே பறவை
கோபத்துடன் சீற்றமாக வந்து தன்னுடைய வாயிலிருந்து அக்னிகளை, அதாவது நெருப்புக்களை உமிழும் தன்மை கொண்டது. அதனுடைய கூர்மையான அலகுகள் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை எதிர்த்து தாக்கி அதையே கவ்விச் செல்லும் ஆற்றலும் கொண்டது. ஒரே நேரத்தில் தன்னுடைய ஒரு சிறகிலே 50 யானைகளையும் சிங்கங்களையும் தூக்கிச் செல்லும் என்று பழம்பெரும் நூல்கள் இதை பற்றி சொல்கின்றன. கண்டபேரண்டத்தில் ஒலி புறப்பட்டால், அதாவது அந்த பறவை ஒலி எழுப்பினால் 70 யோஜனை தூரம் கேட்கக்கூடியது, எல்லோரையும் கலவரப்படுத்தக்கூடிய ஒலியை எழுப்பும் என்று பல்வேறு விதங்களில் இந்த பறவையின் மேன்மை சொல்லப்படுகிறது. 1000 பேர்கள் கொண்ட ஒரு காலாட்படையை கூட இந்த ஒரே பறவை தன்னந்தனியாக தாக்கி அழிக்கும் வல்லமை உடையது என்றும், தேவைப்பட்டால் தம் மூச்சு காற்றையே நெருப்பாக உமிழும் என்றும், அந்த நெருப்பு ஒரு வனத்தையே எரித்துவிடும் என்றும் இந்த பறவையின் ஆற்றல் பன்மடங்கு ஓங்கி பேசப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான பறவை துவாபர யுகத்திலே வாழ்ந்துள்ளது. இவ்வளவு சக்தி வாய்ந்த கண்டபேரண்டத்தின் மீது நமது க்ஷேத்ராதிபதியான ஜம்பகேசன் ராஜகோபாலன் எழுந்தருளி திருவுலாவை அமைத்துக் கொள்கிறான் என்றால், அண்ட சராசரங்களையும் அடக்கியாள்பவன் இவனே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவனே. இவனே பிரமன், இவனே சிவன், இவனே இந்திரன், இவனே முனிவர்கள், இவனே நட்சத்திரங்கள், இவனே நவக்கிரகங்கள், இவனே சகல கோடி ஜீவராசிகளும் என்று அனைத்தும் அவனே என்று தன்னைத்தானே கீதையிலே கண்ணன் எப்படி கீதாச்சாரமாகச் சொல்லி, மன்மனாபவ மத் பக்தா மத் யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோஷிமே என்று என் ஒருவனையே சரண் புகு, யானே அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் தானே என்று எப்படி கூறினானோ அதுபோலே இந்த பறவையையும் அடக்கி அதன் மீது ஆனந்தமாக திருவுலா கண்டு தன்னை சேவிக்க வரும் பக்தர்களுக்கெல்லாம் அளவிட முடியாத ஆச்சரியமான வரங்களை தந்து வாழ்விலே ஒவ்வொரு நிலையாக உயர்த்துபவன் இவனே என்று இந்த விழாவில் 6ஆம் நாள் திருவிழாவில் கண்டபேரண்ட பக்ஷியே சான்று கூறுவதைப் போலே இந்த பிரம்மோற்சவத்தின் 6ஆம் திருநாள் அமைகிறது. துவாபர யுகத்திலே கண்ண பெருமானை அழிப்பதற்காக கம்சன் முதலில் பூதனையை அனுப்பினான். அவளையும் பகவான் சம்ஹரித்தான். அதற்கு பிறகு சகடாசுரனை அனுப்பினான். அவனையும் முடித்தான் கண்ணன். பின்பு கொக்கு வடிவ பகாசுரனை அனுப்பினான். அந்த கொக்கு வடிவ அரசனான பகாசுரனையும் கிள்ளி களைந்தான் பகவான். திருநாபிரதன் என்ற அரக்கனும் கண்ணனை அழிக்க வந்து மாண்டு போனான். பின்பு மிக பெரும் பாம்புரு கொண்டு ஆயர்களை விழுங்குமாறு ஒரு அசுரனை அனுப்ப, அந்த பாம்பினின் வாயுக்குள் கண்ணனே சென்று அதன் வயிற்றை கிழித்தறிந்து தனது திவ்யமயமான திருவிளையாடலை நடத்தினான் கண்ணனும் பெருமான். இத்துணை செய்தும் கண்ணபிரானின் திருவதனத்திற்கோ திருமேனிக்கோ எந்த ஒரு தீங்கையும் கம்சனால் செய்ய இயலவில்லை. எனவேதான் பிரம்மாண்ட பறவையான கண்டபேரண்ட பக்ஷி கோபாலனை சரணாகதி செய்து அவனை தன் திருமேனியிலே ஏற்றி உலா வந்து நமக்கும் இவனே சர்வ ரட்சகன் என்று கூறுவதற்கேற்ப வகையிலே இந்த சிறப்பான வைபவம் நடைபெறுகிறது. பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்பது ரண ரோக
சத்ருஸ்தானம் என்பார்கள். ஒரு மனிதனுடைய கடன், ஒரு மனிதனுடைய ரோகம், ஒரு மனிதனுடைய எதிரி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம் 6வது இடம் ஜாதகத்திலே. அதை மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். ஜாதகத்தில் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ அல்லது அந்த ஜாதகனுக்கு உச்சநிலை தரக்கூடிய நல்ல கிரகங்கள் 6ஆம் இடத்தில் மறைந்து போனால் அந்த மனிதனுடைய வாழ்வு சற்று தடுமாறித்தான் செல்லும். அந்நிலை மாறுவதற்கு ஒவ்வொருவரும் திருவிழாவில் 6ஆம் நன்னாளை ஆனந்தமாக சேவித்து மகிழ்ந்தால் அந்த மறைவு ஸ்தானம் வெளிப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அருளும் பொருளும் ஆற்றலும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே கண்டபேரண்டத்தின் மீது வரக்கூடிய கண்ணன் நமக்கு எது தேவையோ அதை தேவையான நேரத்திலே வழங்கி நமது குறைகளை களைந்து வானளாவ உயரக்கூடிய வாழ்வை தந்து வசந்த காலத்தையும் அமைத்து தருவான். எனவேதான் பெரியோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமது 18 நாள் பிரம்மோற்சவ வைபவத்திலே 6ஆம் திருநாளாக கண்டபேரண்டத்தை அமைத்துள்ளார்கள். இதிலும் நுட்பம் உள்ளது. பொதுவாக இந்த கண்டபேரண்ட பக்ஷி பறவை வெற்றியை ஞாபகப்படுத்துவது. அதனால்தான் ஹொய்சால அரசர்கள், முக்கியமாக பல்லவ அரசர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழர்கள், சேரர்கள் என்று முக்கியமான மன்னர்கள், மூவேந்தர்கள் அனைவருமே வெற்றியின் வடிவமான இந்த பறவையை முழுமையான வெற்றி அடைந்த பிறகு பதக்கமாக அணிவது வழக்கம். முக்கியமாக நம் தலத்து நாயகனான பகவானுடைய ஹிருதயத்திலே திருவிழா காலங்களிலே கண்டபேரண்டபக்ஷி பதக்கம் என்ற பதக்கத்தை தனது திருவுலாவிலே அமைத்து கொண்டு தனது அற்புதமான வைபவத்தை நடத்துகிறான் பகவான். அதாவது நாம் வாழ்விலே நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கு என்றும் எப்பொழுதும் அவன் சிந்தனையின் மூலம் தர்ம வழியிலே சென்று வெல்வதற்கு இந்த கண்டபேரண்ட பக்ஷி பதக்கத்தை தாங்கி கண்டபேரண்டத்தையே வாகனமாக கொண்டு வரக்கூடிய பகவானை நாம் துதித்தால் வெற்றி நம்மை பற்றி நிற்கும் என்று இந்த வாகனமே சான்று பகருகின்றது. எனவேதான் கிருஷ்ணன் தனது சிறப்பு மிகுந்த திருவிளையாடல்களிலே எத்துணையோ அசுரர்கள் அவனை தாக்க வந்தாலும் அவர்களுக்கு போக்கு காட்டி விளையாடலை நிகழ்த்தி நிறைவான வெற்றியை பெற்றுவிடுவது வழக்கம். இது மனித வாழ்விலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு மனிதனாக பிறந்தால் பல்வேறு ரீதியாக இன்னல்களை நாம் சாதிக்க வேண்டும். அப்படி வாழ்விலே வரக்கூடிய இன்னல்களை எதிர்கொண்டு அவற்றிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவை, ஞானத்தை, பக்குவத்தை பகவானுடைய அருளும் அவன் திருவடியுமே நமக்கு பெற்றுத்தரும். எனவேதான் தினந்தோறும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது தமிழ் மூதாட்டி அவ்வை பெருமாட்டி சாதித்தருளிய உண்மை. எனவே தினந்தோறும் கோபாலனை சேவித்து வருபவர்களுக்கு வாழ்வில் எப்படி துன்பங்களை கடந்து வர வேண்டும், பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொண்டு நுட்பமாக வெல்ல வேண்டும் என்ற அறிவு நிறைந்து பெருகும். எனவே அந்த சாஸ்வதமான பகவானை நாமும் வழிபாடு செய்து தினமும் துதித்து வர துன்பங்கள் நீங்கும், இன்பம் பெருகும். எனவே குறைவொன்றுமில்லாத கோவிந்தனான கோபாலனை நாமும் தினமும் துதித்து சகல சௌபாகியமும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம்.
ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி அவன் திருவடி தாமரையை சரணாகதி செய்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.